Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நெட்வொர்க் இன்ஜினியர்னா என்ன, நீங்க ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். முதல்ல நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் பொதுவாக செய்கிற வேலைகள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை டிசைன் பண்ணுறது, அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது அதை செயல்படுத்துறது, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் அந்த நிறுவனத்தோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறத மேற்பார்வையிடுறது, அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாம் எஃபிஷியண்ட்டாக இயங்குதா, அதாவது திறனாக இயங்குதா அப்படிங்கிறது செக் பண்ணுறது, சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறது மற்றும் டேட்டா டிராஃபிக்ஸை ஹேண்டில் பண்ணுறது. இவை எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட அடித்தளமான வேலைகளாக இருக்கும். இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர்னா இது எல்லாத்தையுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால், ஒரு நிறுவனத்தை பொறுத்து அந்த நிறுவனத்தில் இருக்க நெட்வொர்க் இன்ஜினியரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து இந்த வேலைகளில் சில அல்லது அனைத்து வேலைகளும் அவங்களோட அன்றாட வேலைகளாக இருக்க வாய்ப்புள்ளது. சரி, இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸோட அடித்தளம் அதாவது ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் நோட்ஸ், அதாவது ரவுட்டர் ஸ்விட்சஸ் எல்லாம் அதில் அடங்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால்ஸ், நெட்வொர்க் டோபாலஜிஸ், சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க்ஸ், ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் மற்றும் ஃபயர்வால்ஸ், இது போன்ற பேசிக் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் பேச்சுலர் டிகிரி எடுக்கும்போது நெட்வொர்க்கிங் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டிகிரி எடுக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி வேறு பேச்சுலர் டிகிரி பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே நெட்வொர்க்கிங் போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நெட்வொர்க்கிங் கோர்சஸ் கற்றுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணும்போது நெட்வொர்க்கிங் சம்மந்தமான மாஸ்டர்ஸ் டிகிரி சூஸ் பண்ணி பண்ணலாம். ஆக மொத்தத்தில் முதல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் நெட்வொர்க்கிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும். அதை அடுத்து நீங்கள் நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட சில சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது நல்லது. நெட்வொர்க்கிங் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களோட அங்கீகாரத்தை அதிகரிக்கும், மேலும் உங்களை ஹையர் பண்ணுற நினைக்கிற கம்பெனிக்கு உங்களோட திறனை வெளிப்படுத்த அது உதவும். சர்டிஃபிகேஷன் சொல்லும்போது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபேமஸாக நெட்வொர்க்கிங் துறையில் இருக்கிற சில சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோவோட சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட் CCNA அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. TIA நெட்வொர்க் பிளஸ் அப்படிங்கிற இன்னொரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூனிபர் நெட்வொர்க்ஸ் சர்டிஃபைட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் 365 சர்டிஃபைட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் மற்றும் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற சில சர்டிஃபிகேஷன்ஸை நம்ம எடுத்துக்காட்ட சொல்லலாம். நீங்க என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்க அல்லது எந்த நிறுவனத்தை சூஸ் பண்றீங்கிற பொறுத்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்ல ஏதோ ஒன்று நீங்க சூஸ் பண்ணி பண்ணலாம். நான் நிறுவனம் பண்ணி சொல்லும்போது இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. இதுவே நீங்க சிஸ்கோ கம்பெனிக்கு நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிஸ்கோ சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுங்க. ஜூனிபருக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஜூனிபர் சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸை சூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஸோ இதில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுங்க. இது எல்லாமே இந்த மார்க்கெட்டில் அங்கீகாரம் தரக்கூடிய ஃபேமஸான சர்டிஃபிகேட்ஸ். நம்ம முன்னாடி நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸோட அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. மேலும் நெட்வொர்க்கிங் சம்மந்தமான சில டெக்னாலஜிஸ் பற்றியும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த லெவலில் அதோட அட்வான்ஸ் விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதாவது நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா டீப்பர் கான்செப்ட், புதிய நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். வெவ்வேறு ப்ரோட்டோகால்ஸான TCP IP, OSPF மற்றும் BG போன்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ், அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் ஹார்ட்வேர்ஸ் ஆன ரவுட்டர் ஸ்விட்சஸ் மற்றும் ஃபயர்வால்ஸ் பற்றின டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கிறது அவசியமானதாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நெட்வொர்க்கிங் கான்செப்டோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆன்லைனில் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மூலமா நீங்கள் ஒரு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நெட்வொர்க்கிங் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்லாம் ட்ரை பண்ண பாருங்கள். அந்த நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்டமான இன்டர்ன்ஷிப் வேலைகள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில என்ட்ரி லெவல் நெட்வொர்க்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது உங்களோட நெட்வொர்க்கிங் இன்ஜினியர்
இன்ஜினியர் கரியரில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உதவும். நெட்வொர்க் இன்ஜினியருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. முக்கியமாக எந்த இடத்துல அது தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நெட்வொர்க்கிங் டிவைஸஸை டிப்ளாய் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு மற்றும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது அவசியமானதாக இருக்கும். நெட்வொர்க்கிங் பொறுத்தவரை என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் பரவலாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான், ஜாவா, பேர்ல், பேஷ் மற்றும் கோலாங். ஸோ இந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நெட்வொர்க்கிங் துறையில் பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு புதுசு, நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், அது எதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஏன்னா வந்து பைத்தான் அப்படிங்கிறது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை காட்டிலுமே ரொம்ப சுலபமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்து இங்கிலீஷ் மாதிரியே தான் இருக்கும். அதோட கோடிங் சின்டாக்ஸும் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து தமிழில் பேசிக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு கோர்ஸை எங்களோட வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸோட பேர் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். அந்த கோர்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்டது, ஃபைல் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங், வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நிறையா செக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே இல்லைனாலுமே எளிமையாக புரிஞ்சுக்கும் விதத்தில் தமிழில் உருவாக்கியிருக்கோம். அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐடி துறையில் அதிக அளவில் இப்போ பேசப்படுற ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கிளவுட் டெக்னாலஜி. இனி வரும் காலங்களில் நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளவுட் டெக்னாலஜி பற்றின விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், அமேசான் வெப் சர்வீசஸ், கூகுள் கிளவுட், இன்னும் பல முன்னணி நிறுவனங்கள் கிளவுட் ப்ரொவைடர் லிஸ்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு கிளவுட் டெக்னாலஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ எல்லா நிறுவனங்களும் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் த குளோப், எல்லா ஃபீல்ட்லையும் ஹெல்த் கேர் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், மீடியா, இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா கிளவுட் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் போய் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரை வேலை செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களோட சர்வர்ஸும் இப்போ இல்லாட்டி எதிர்காலத்தில் கிளவுடுக்கு மூவ் ஆகும். அந்த சமயத்தில் உங்களுக்கு கிளவுட் டெக்னாலஜி தெரியாமல் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இனி ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக ஆகணும், நான் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிளவுட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த கிளவுட் டெக்னாலஜி ஃபண்டமெண்டல்ஸ் பற்றின சில கோர்சஸும் நாங்கள் உருவாக்கலாம்னு இருக்கோம். அது உருவாக்கணும்னையும் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதற்கான ஏற்பாடுகள் தான் போய்கொண்டு உள்ளது. நம்ம ஆரம்பத்தில் வந்து நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாப், நெட்வொர்க் இன்ஜினியர் ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் எந்த ஒரு வேலையை தேடுறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஐடி துறை சம்மந்தமாக எந்த ஒரு வேலையை நீங்கள் தேடுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அதில் லிஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின எல்லா தகவலும் அதில் வந்து கிரியேட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அப்படியே ஜாஸியாக உங்கள் ஃபோட்டோஸு, உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போடுறீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது வந்து இட்ஸ் மோர் இன்டு ப்ரொஃபஷனல் சைடு. உங்கள் ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபைலை நீங்கள் அதில் பில்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெஸ்யூமே மாதிரி இயங்கும். ஸோ அந்த லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் நெட்வொர்க்கிங் துறையை சார்ந்து வேலை தேடும்போது நெட்வொர்க்கிங் துறையில் இருக்கிற சில மெம்பர்ஸோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதாவது பெரிய பெரிய நெட்வொர்க்கிங் கம்பெனிஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அதில் வேலை செய்கிற பெரிய பெரிய ஆளுகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக இல்லைனாலுமே நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, நெட்வொர்க்கிங் துறை சம்மந்தப்பட்ட அப் டு டேட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இண்டஸ்ட்ரியில் கரண்ட்டாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய புதிய டெக்னாலஜிஸில் இனி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அப் டு டேட்டாக அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கேட்குற கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு புதிதாக தெரிந்த விஷயங்களை பகிரலாம். அப்படி பகிரும்போது உங்கள் மேலே அந்த இன்டர்வியூருக்கு இருக்கிற இம்ப்ரெஷன் அதிகமாகும். அப்புறம் லிங்க்டின் மூலமா நிறைய ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஐடி துறையில் வேலைக்கு போகணும், நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னாலும் பரவாயில்ல, எந்த ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் இதில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது ஒரு அவசியமான விஷயம். உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் அசால்ட்டாக கவனம் செலுத்தாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்.
நீங்கள் எந்த அளவு டெக்னிக்கலாக கான்செப்ட்ஸ்ல எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே அளவு உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் கம்யூனிகேஷனையும் டெவலப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வியூவர் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு போகும்போது எந்த அளவு உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவசியமோ அதே அளவு உங்களோட கம்யூனிகேஷன் மற்றும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவசியமானதாக இருக்கும். நீங்கள் அதனால் டெக்னிக்கல் சைடை மட்டும் பார்க்காம உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலுமே உங்களோட கரியரை க்ரோ பண்ணணும்னா வந்து பெரிய லெவலில் ப்ரமோஷனே அடுத்தடுத்த லெவல் போகணும்னா எந்த அளவு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் முக்கியமோ அதே அளவு கம்யூனிகேஷன் மற்றும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கூட நீங்கள் ஐடியில் வேலை செய்வீங்க. ஸோ அவங்களோட எல்லாம் எப்படி பழகணும், குட் டீம் பிளேயரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட கரியரில் பெரிய அளவில் வளர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிங்க. நெட்வொர்க்கிங் துறையில் நீங்கள் ஒரு சிறந்த நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக இது பெரிதளவில் உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. சீக்கிரம் மெஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வரும். இதை எடுத்து இன்னும் நிறையா டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், க்ளவுட் டெக்னாலஜி பற்றின மாடுலர் கோர்சஸ் எல்லாம் உருவாக்குறதா இருக்கும். இதை பற்றின அப்டேட்ஸ், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட நியூஸ் லெட்டருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் திஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.